இன்னைக்கு நமக்கு காலேஜ் இல்ல, அதனால லேட்டா தான் எழுந்தேன். அப்புறம் இது இன்ட்ரோக்கான டைம். ஹலோ கைஸ், நான் தான் உங்க மாதேஷ். இது 30 டே சேலஞ்ச் புஷ்அப்ல இன்னைக்கு டே 15. இன்னைக்கு சூரியன் சீக்கிரமா வந்துட்டாரு போல. சாரி, நான் லேட்டா வந்துட்டேன். அப்புறம் நானும் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கான ட்ரைனிங்ல நான் எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ களத்தில் இறங்கிட்டேன். மார்னிங்ல அடிக்கிற வெயில் ரொம்ப நல்லது. ஸோ எப்படியே நானும் புஷ்அப்பை போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் இவன் வந்தான். இவன் கூட விளையாட்டு இருந்தேன். இவன் பேர் ஒயிட். பொறுமையா டீயை குடிச்சிட்டு நானும் பாப்பா பார்க்க கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நம்மள டீ போட சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வித்தியா நான் கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் டீ போடக்குள்ள பண்ற மிஸ்டேக்கு, ஒன்று தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேன், இல்லை கம்மியாக ஊற்றிடுவேன். இந்த மாதிரி கரெக்டாக ஊற்றிட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் தூங்க போனேன். எழுந்தி பார்த்தா 5:30 ஆயிடுச்சு. நானும் விறுவிறுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அங்கேருந்து வேகமாக வந்து எங்கள் அம்மா கடைக்கு போய் சொல்லிட்டாங்க. ஸோ நானும் கிளம்பிட்டேன். போக்குள்ள நட்டையனும் கூட வந்துட்டான். ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். போன ஸ்ட்ரீட் இருட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு லைட்டு தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்ததும் சும்மா இல்லாமல் சைக்கிள் தூக்கிட்டு வித்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் தான் பூனைக்குட்டி வீட்டுக்கே வந்தா. அப்புறம் சும்மா இல்லாமல் எதே கிரிக்கெட் இருக்கா இவ. ஒயிட்டை பார்க்க போனேன். வீடியோக்கு போஸ்ட் கொடுன்னு கரெக்டாக கொடுத்துட்டான். அதோட போர் அடிச்சுது. நானும் டிவி பார்க்க போயிட்டேன். இன்னைக்கு நாளை முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.